இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2025 கேட்கிறதா குளம்பொலி? தருணம் இது, தயாராக. அக்கரைப்பற்று பிரதேச சபை தேர்தலிலே களம் காணுகின்ற தேசிய காங்கிரசினுடைய போராளிகளை அறிமுகம் செய்து வைக்கின்ற நிகழ்வும் பொதுக்கூட்டமும் இப்பொழுதோ இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து தலைமையினுரை இடம்பெற காத்திருக்கிறது. நம் சமூகத்திற்காக பல்வேறுபட்ட விடயங்களை நமக்காக செய்து இப்பொழுது இந்த சமூகத்திற்கு எதுவுமே தேவையில்லை என்கின்ற நிலைமைக்கு அபிவிருத்திகளை கற்றுத்தந்து நாம் எல்லோருமே மாற்றங்களை எதிர்பார்க்கின்ற தருணம் இது என்று மாற்றங்களின் பக்கம் அதிகமாக தலை சாய்த்து நம் சமூகத்திற்கு எந்த மாற்றங்களை அவர்கள் தந்தார்கள் என்று நாம் எல்லோருமே எதிர்பார்த்திருந்த தருணத்தில் அவர்கள் செய்த முதலாவது மாற்றம்தான் முஸ்லிம் இல்லாத கேபினெட்டை தந்து நமக்கு ஒரு மாற்றத்தை தந்தார்கள். வரலாற்றிலே பதியப்பட வேண்டிய ஒரு விடயத்தை நம் சமூகத்திற்காக செய்திருக்கிறார்கள். இதுதான் அவர்கள் தந்த முதலாவது மாற்றம். நம்முடைய ஊர் கேபினெட்டை எப்பொழுதோ கண்டிருக்கிறது. பல்வேறு கேபினெட்டிலே நம்முடைய ஊர் இந்த பிராந்தியத்துக்கு கேபினெட் அமைச்சை காட்டி மகிழ்ந்திருக்கிறது. ஆனால் இந்த முஸ்லிம் சமூகத்தை உதாசீனப்படுத்தி வஞ்சித்து நம்முடைய சமூகத்தை ஓரம் கட்டியதுதான் இந்த என்பிபியினுடைய கர்மம் என்பதை முதலாவது மாற்றமாக நான் உங்களுக்கு இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து அவர்கள் நமக்கு செய்த மாற்றம் என்ன தெரியுமா? நம்முடைய சமூகத்திற்காக கிழக்கிலே ஒரு முதலமைச்சரை தர வேண்டிய அவர்கள் சம உடைமைவாதிகள், இடதுசாரிகள் என்று வாக்குகளை பெற்று நம்முடைய சமூகத்திற்கு ஒரு முஸ்லிம் ஆளுநரை தருவதற்கு பதிலாக நமக்காக மாற்றத்தை தந்து ஆளுநரை நியமித்தார்கள். இதுவும் அவர்கள் செய்த கைங்கரியம். இதற்காக நாங்கள் அவர்களுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டிய தருணம் எதிர்வருகின்ற 6ஆம் தேதி. அது மாத்திரமல்ல, அவர்கள் கேபினெட்டை தரவில்லை என்று அந்த அமைச்சு பொறுப்பில் பிரதி அமைச்சையாவது கொடுப்பார்கள் என்றால் பிரதி அமைச்சிலே வந்த நீதி சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சில் நீதியை தூக்கிவிட்டு கால் அமைச்சை நம்முடைய சமூகத்துக்கு கொடுத்தார்கள். அறிவில்லாத சமூகமாக நம்மை அடையாளப்படுத்தினார்கள். இதற்காக நாங்கள் அவர்களை நிராகரிக்க வேண்டிய தேர்தல். அடையாளப்படுத்தினார்கள், நம்முடைய சமூகத்தை ஓரம் கட்டினார்கள். இதற்காக நாங்கள் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய ஒரு தேர்தலில் நாங்கள் இப்பொழுது கொதித்திருக்கிறோம். PTA என்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் வந்தால் நிறுத்துவோம் என்று எதிர்கட்சியிலே இருந்த பொழுது ஆர்ப்பாட்டங்களை செய்து மாணவர்களை வீதிக்கு இறக்கி இந்த சட்டம் எந்த சமூகத்துக்கும் சரிவராது என்று சொல்லி அவர்கள் வந்து 3/2 பெரும்பான்மையை கையிலே வைத்துக் கொண்டு அந்த PTA-யின் கீழ் நம்முடைய சமூகத்தை அழித்தொழிக்கின்ற இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியதற்காக அந்த இளைஞனை அதே சட்டத்தில் கைது செய்து 3 மாதங்கள் தடுத்து வைக்கக்கூடிய அதிகாரத்தை வழங்கியது. இந்த மாற்றம் வேண்டும் என்றுதான் இந்த சமூகம் வாக்களித்திருக்கிறதா என்பதை நானும் இப்பொழுது உணர்ந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாக்கு எப்பொழுது கடமையானதோ அப்பொழுது இருந்து இந்த தேசிய காங்கிரஸை அளித்திருக்கிறேன். ஆனால் ஒரு மாற்றத்தை வேண்டி இந்த முறை அளித்த வாக்கு நம்முடைய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது என்பதை இந்த சபையிலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இந்த சமூகத்திற்காக இவர்கள் செய்ய இருக்கின்ற விடயங்கள் என்னவென்று நீங்கள் எதிர்பார்த்தால் இந்த முஸ்லிம் சமூகத்தை வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகமாக அதே முஸ்லிம்களுக்கு எதையெல்லாம் கடந்த 76 வருடங்களாக இவர்கள் செய்து வருகின்றார்களோ அவற்றை முஸ்லிம் சமூகத்தை ஓரம் கட்டுகின்ற ஒரு அரசியலை இவர்களும் அமுல்படுத்த நினைக்கிறார்கள். இதுதான் இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற மாற்றம். இந்த மாற்றத்திற்கு நாங்கள் எதிர்வருகின்ற நாட்களில் நம்முடைய கரங்களால் இடுகின்ற புல்லடி இந்த ஊருக்கும் இந்த சமுதாயத்துக்கும் இந்த நாட்டுக்கும் செல்லுகின்ற ஒரு செய்தியாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, முஸ்லிம் தலைமைகள், முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் பாராளுமன்றத்தை சுத்தம் செய்வோம் என்று
அவர்கள் கொண்டு வந்ததன் நோக்கம் முஸ்லிம் தலைமைகளை இல்லாமலாக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய யதார்த்தமாக இருந்திருக்கிறது என்பதை இப்பொழுது உணர வேண்டியிருக்கிறது. அதற்காக நம்முடைய தலைமை திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த மேடையிலே நான் உங்களுக்கு செல்ல வைக்க விரும்புகிறேன். இதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. எனவே இதற்கு நாங்கள் மணி அடிக்கின்ற, அவர்களுக்கு சாபம் அடிக்கின்ற ஒரு செய்தியை எதிர்வருகின்ற 6ஆம் திகதி நம்முடைய கரங்களினால் அவர்களுக்கு தெரிவித்து, நமக்கு இருக்கின்ற ஜனநாயக உரிமை அது, அதனை சரியாக பயன்படுத்துவோம் என்கின்ற அந்த விடயத்தையும் உங்களுக்கு கூறி, இதுவரைக்கும் நாம் யாரை எதிர்பார்த்து காத்திருந்தோமோ அந்த தேசிய காங்கிரசினுடைய தலைமை அபிவிருத்தியை நமக்கு அடுக்கடுக்காய் செய்து காட்டிய ஒரு மண்ணினுடைய மகிந்தன், அமைச்சுக்களை தன்னகத்தை வைத்துக் கொண்டு எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ அவற்றையெல்லாம் சாதித்து காட்டிய தலைமை தேசிய காங்கிரசின் தேசிய தலைமை அல்ஹாஜ் கௌரவ ஏஎல்எம் அத்தாவுல்லா சார் அவர்களை ஒரே நிகழ்த்த வருமாறு அன்பு கரம் நீட்டி அழைக்கின்றேன்.